நான் என்னுடைய உரையை துவக்குகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாரம்பரிய முறையில் இங்கே கருத்தரங்கத்தில் நிறைய பேசுவாங்க. பாரம்பரிய முறை ஜோதிடர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க, அதனால் நிறைய பேசுகிறாங்க. அப்போ கேபி முறையில் நான் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ கேபி முறையில் பேசுகிறதுக்கு இங்கே அதிகம் ஆட்கள் வர்றதற்கு அவ்வளோ வரமாட்டாங்க, ஏன்னா அங்கே இல்லை. அப்போ ஏன் சார் நீங்கள் பாரம்பரியத்திலேருந்து கேபிக்கு போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ கேபி நான் பேசுகிறேன்னு சொன்னால் சில நேரங்களில் சில நண்பர்களுக்கு இவருக்கு பாரம்பரியம் தெரியாது போல, அதனால் இவர் கேபிக்கு போய் கேபியில் பலன் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடும். அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பாரம்பரிய முறையில் நான் பயணித்தேன், ஜோதிடம் பார்த்தேன். இருந்தாலும் திருப்தி இல்லை, துல்லியம் இல்லை, பலன் தவறு ஏற்படுகிறது. அதுக்கு பல்வேறு காரணம் இருப்பதை நான் கண்டுகொண்டேன். இப்படியே தேடிக்கொண்டு இருக்கும்போது என் கையில் கிடைத்தது இந்த கேபி சிஸ்டம். மறைந்த மாமேதை KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் இதை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு மதுரையை சார்ந்த திலக் பாஸ்கரன் ஐயா அவர்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் வளர்த்து சென்றார். அவருடைய மாணவரான தேவராஜ் ஐயா சென்னை சேர்ந்த அவர்தான் என்னுடைய குருநாதர். அவரிடம் நான் இந்த கேபி உயர்கணித சார ஜோதிடம் இந்த கேபி சிஸ்டத்தை பயின்றேன். அந்த அனைத்து குருமார்களுக்கும் பாரம்பரியத்தில் எனக்கு கற்றுக்கொண்டு இருக்கிற அனைத்து குருமார்களையும் கேபியில் மதுரை திலக் பாஸ்கரன் அவர்களையும் சென்னை சேர்ந்த தேவராஜ் ஐயாவையும் வணங்கி நான் வந்து இப்போ கேபி சிஸ்டத்துக்குள்ளே நான் பேசுகிறேங்க. அப்போ பாரம்பரியத்தில் நான் பயணம் செய்ததற்கும் கேபி முறையில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னங்க வித்தியாசம் கண்டீங்க அப்படின்னா, என்னைக்கு பாரம்பரியத்திலிருந்து கேபிக்குள்ள கால் எடுத்து வச்சு நான் ஒரு கிளாஸ் முடிச்சனோ அன்றுதான் ஜோதிடம் என்பது ஒரு பெரிய விஷயமாக, ஒரு கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு விழிப்பு நிலை, கிளாரிட்டி, ஒரு விளக்கம், இதெல்லாம் எங்க கிடைச்சதுன்னா கேபியில் தாங்க கிடைச்சிது. நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க கேபி முறையில் ஜாதகம் பார்க்குறீங்களோ என்னவோ தெரியாது, ஆனால் கேபி முறையில் ஒரு முறை படித்து விடுங்கள். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க முறையிலேயே போங்க. ஆனால் கேபியை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி என்னங்க உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு? அப்ப பாரம்பரியத்தில் உள்ள விஷயம் தானே கேபியில் இருக்குது. ஏன்னா கிரகக்காரவத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் கேபியில் இருக்கு. பாவக்காரகத்துவம் பாரம்பரியத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் கேபியில் இருக்கிறது. கேபியிலையும் 12 கட்டம் தான் பார்க்குறீங்க, பாரம்பரியத்திலையும் 12 கட்டம், 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள். இதுதான் இங்கே கேபியிலையும் ஒன்றும் மாறல. கேபிக்கு வந்தோடனே 9க்கு 10 12 கிரகம்னு சொல்லியோ இங்கே 12 கட்டத்தை 14 கட்டத்தை நீ சொல்லலை. அங்கே இருக்கிறது அப்படியே டிட்டோ இங்கே இருக்குது. வேற எங்கெங்க துல்லியம் வந்துச்சு? ஏன் வந்து எப்படி நீங்கள் துல்லியத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, துல்லியம் இருக்கிறது. துல்லியம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு லக்னம் வந்து பாரம்பரிய முறையில் ஒரு லக்னம் குறிப்பிடும் பொழுது லக்னம் எந்த சாரத்தில் எந்த பாதத்தில், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அந்த 4 பாதத்தில் எந்த பாதத்தில் லக்னம் விழுகிறது? 1ஆம் பாதமா? அப்புறம் மேஷ லக்னம்னு வச்சுங்க, அஸ்வினி மேஷ லக்னம், அஸ்வினி 1 அஸ்வினி 1 2 3 4, அது மாதிரி பரணி 1 2 3 4 அல்லது கார்த்திகை 1. இந்த 9க்குள்ள பாதத்தில் ஒரு பாதத்தில் தான் மேஷ லக்னம் அமையும். அப்ப லக்ன புள்ளி என்று இன்றைக்கு பேசப்படுகிறது. லக்ன புள்ளி சிறப்பாக, ஒரு காலத்து வரைக்கும் லக்ன புள்ளி யாரும் பேசவே இல்லை. இன்னைக்கு லக்ன புள்ளி முக்கியங்க அப்படின்னு பேசுற ஒரு காலகட்டம், ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நாங்க அட்டின்னு அடிச்சு பேசுற உடனே இப்ப லக்ன புள்ளிக்கு வந்துட்டாங்க. அப்பையும் தப்பு. லக்ன புள்ளி என்பது சொல்லுவதும் தவறு. என்னங்க தவறு? லக்ன புள்ளி நீங்கள் சொல்ல லக்ன புள்ளி என்பது ஒரு பாதம். ஒரு பாதத்தில் 3 டிகிரி 20 மினிட் இருக்கு. அப்ப 3.20 மினிட்டுங்கிறது 3 டிகிரி 20 நிமிட்டுங்கிறது ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம், 3 டிகிரிக்கு முன்னாங்க 12 நிமிஷம்,
20 மினிட், அங்க 20 செகண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு நிமிஷம். அப்ப 13 நிமிடம் என்பது ஒரு பாதம். அப்ப 13 நிமிடத்தில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியாக ஜாகம் போடுவீங்களா, வேற ஜாகம் போடுவீங்களா? 13 டிகிரி 20, அந்த 13 டிகிரி அதாவது 13 நிமிஷம் வரைக்கும் பிறக்கிற குழந்தைக்கு ஒரே லக்னம் போட்டால் ஒரு லக்னம் ஒன்னா இருக்கும், சந்திரன் அதே இடத்துல இருக்கும், எந்த கிரகமும் மாறாது. எப்படி உங்களால் பலனை மாற்றி சொல்ல முடியும், கணிக்க முடியும்? அப்ப அந்த 13 நிமிஷத்துக்குள்ள பல்வேறு குழந்தைகள் பிறக்குது, அந்த அத்தனை குழந்தைகளும் ஒரே மாதிரியாக இருப்பாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்ப நீங்கள் சொல்லுவதில் தவறு வருகிறது. அப்ப தவறு வருவதால் மக்கள் குழம்பி போறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஜோதிடரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி என்றால் இந்த ஜோதிடர் நானும் பார்க்கிறேங்க, இவர்கிட்ட பார்க்கிறேன், அவர்கிட்ட பார்க்கிறேன், பெரிய ஜோதிடர் சொன்னாங்க, அவர்கிட்ட பார்க்கிறேன். இப்படி ஜோதிடர்களை மாற்றி மாற்றி பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு பலன் சொல்றாங்க. ஒருவரும் இதுதான் பலன் என்று ஒரே மாதிரியான பலனை இந்த பாரம்பரிய ஜோதிடர்களால் சொல்ல முடியவில்லை என்று நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்லுகிறார்கள். நீங்க மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். நீங்க ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு ஏன்டா சண்டைக்கு புரோஜனம் இல்லை. மக்களுடைய பேச்சு இதுவாக இருக்கிறது. என்னங்க அவர்கிட்ட போனா ஒரு பலன் சொல்றாரு, இவர்கிட்ட போனா பெரிய ஜோதிடர் போனா அவரு ஒரு பலன் சொல்றாரு. ஏன் பலன் உங்களால் சரியாக சொல்ல முடியவில்லை? காரணம், நீங்கள் குறிப்பதே தவறாக குறித்து விட்டுட்டு நீங்க ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அளவு போடுறோம்ல, அந்த ஸ்கேலே தப்பான ஸ்கேலை வச்சுக்கிட்டு அளந்தீங்கன்னா ஒரு அடி ஸ்கேல் முக்கால் அடி ஸ்கேல் வச்சு அளந்துவிட்டு, அல்லது ஒரு அடின்னு சொல்லிட்டு 1.25 அடி ஸ்கேலை வச்சுக்கிட்டு அளந்துவிட்டு அளவு தப்பா தான் வரும். அப்ப நீங்கள் லக்னம் குறிப்பதிலேயே தவறு ஏற்படுகிறது. முதல் கோணல் முற்றிலும் கோணல். நீங்கள் லக்ன புள்ளி எடுப்பதை தவறாக எடுக்கிறீர்கள். லக்னம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அந்த லக்ன குறிப்பதே தவறு. அப்ப அங்க தவறு பண்ணா எங்க வரும்? எல்லாம் தப்பா மாறும். அப்ப ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பாரம்பரிய ஜோதிடம் நான் படிச்சேன், நாடு நோட்டு எழுதி கொடுத்தேன். நம்ம நோட்டு எழுதி கொடுக்குறோம். ஒரு குழந்தை பண்ணா ஐயா ஜாதகம் நோட்டு எழுதி கொடுங்க, நோட்டு எழுதி கொடுக்குறோம். அப்ப நோட்டு எழுதும் போது 9 கிரகங்களுக்கும் பாதச்சாரம் எழுதுகிறோம். ஆமாங்க எழுதுறோம். அதுல என்ன சொல்ல போறீங்க? 9 கிரகங்களுக்கும் பாதச்சாரம் எழுதிவிட்டு 10வதாக லக்னத்திற்கு பாதம் எழுதுகிறோம். லக்னம் எந்த சாரத்தில் இருக்கிறது எழுதுறோமா? அப்ப அதோட நோட்டை மூடி கொடுத்துட்டு அது எந்த பரமழை தசா புத்தி இருப்பு அது எல்லாத்தையும் எழுதி இந்தாப்பா நோட்டை எழுதி கையில் கொடுத்துடுறோம். இதுதான் நம்ம செய்து கொண்டிருக்கிற விஷயம். நான் கேட்கிறேன் லக்ன பாவத்திற்கு சாரம் எழுதுகிறீர்களே, லக்ன பாவத்திற்கு மட்டும் சாரம் எழுதி நோட்டை கையில் கொடுக்குறீங்களே, மற்ற 11 பாவம் என்ன பாவம் செய்கிறது? அதை ஏன் தெருவில் விட்டு விடுகிறீர்கள்? அப்ப அந்த 11 பாவம் முக்கியம் இல்லையா? அதுல விஷயம் இல்லையா? ஆனா 2ஆம் இடம் குடும்பம் தானே, வாக்கு கல்வி நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. 3ஆம் இடம் சகோதரம், வீர தீரம், தைரியம், சகோதரம் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. 4ஆம் பாவம் அம்மா, வண்டி, வனம், வண்டி, நிலம், வாகனம், சொத்து, இதெல்லாம் 4ஆம் நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க. 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம், இருதயம், அந்த நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க. 6ஆம் பாவம் வயிறு, நீங்க தானே அப்ப 12 பாவமும் நம்ம உடல் அமைப்பாக இருக்கிறது. 12 பாவமும் சரியா இயங்கினால் இந்த உடல் சரியாக இயங்கும், அவருடைய எல்லா வேலையும் சரியா நடக்கும். இதுதானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது லக்ன பாவத்திற்கு மட்டும் சாரம் எழுதிவிட்டு மற்ற பாவங்களை கண்டு கொள்ளாமல் விடுவது ஏன்? மற்ற பாவங்களை 11 பாவங்களை கண்டுகொள்ளாமல் விடுவது ஏன்? அப்ப இங்க கேபி சிஸ்டத்தில், கேபி முறையில் 12 பாவங்களுக்கும் சாரம் பார்க்கப்படுகிறது. 12 பாவங்களுக்கும் சாரம் பார்த்து கணக்கிடப்படுவதால் இங்கே துல்லியம் வருகிறது. இது ஒரு கிளாரிட்டி. மூன்றாவது என்ன கிளாரிட்டின்னா,
ஜோதிடம் சொல்லி கொடு. நான் யூனிவர்சிட்டியில் ஜோதிடம் படித்தேன், பல்வேறு ஆசிரியர்கள்ட்டையும் ஜோதிடம் படித்தோம், பாரம்பரியம். அப்ப அவங்க ஒரு கிளாரிட்டியை சொல்லி கொடுக்கலங்க. கேபி முறைக்கு வந்தவன தான் அப்படியே பளிச்சுன்னு ஒரு கிளாரிட்டி வந்தது. என்னன்னா, எப்பா உன்னுடைய வாழ்க்கை என்பது, உன்னுடைய என் வாழ்க்கை இல்லை, இந்த உலகத்தில் அனைத்து மக்களின் வாழ்க்கை என்பது இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று அகம் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்று புறம் சார்ந்த வாழ்க்கை. இதை தாண்டி வாழ்க்கை அல்ல. ஒன்னு அகம், இன்னொன்று புறம். அப்ப அகம் அகமில்லா இருக்க அவுலகம் இல்லை, பொருளாக ஊழல்கள் என்ன. அப்ப அகமும் புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இங்கே நாம் படித்திருக்கிறோம், இரண்டு பெரிய இதிகாசங்களை படித்திருக்கிறோம். இரண்டு பெரிய இதிகாசங்கள் இன்றும் டிவியில எல்லாத்திலையும் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அந்த இன்னும் இல்ல, அதை தாண்டி இதிகாசம் இல்ல. இரண்டு பெரிய இதிகாசங்கள் என்ன? ராமாயணம், மகாபாரதம். ரெண்டு இதிகாசங்கள். ராமாயணம் எதை வைத்து நடந்தது? எதை முன்னிலைப்படுத்தி நடந்தது? ராமாயணம் எதை முன்னிலைப்படுத்தி நடந்தது? அகத்தை முன்னிறுத்தி நடத்தியது. ராமாயணம் என்றால் பெண் சம்பந்தப்பட்டது. உண்மையா இல்லையா? ராமாயணம் என்பது பெண் சம்பந்தப்பட்டது, பெண்ணாசை. ராமாயணம் மண்ணாசை, மகாபாரதம். அப்ப பெண்ணாசை என்றால் அது அகம், மண்ணாசை என்றால் அது புறம். இரண்டு பெரும் இதிகாசங்களை ஜோதிடருக்கு அப்படியே பளிச்சுன்னு காமிக்குதுங்க. ரெண்டு இதிகாசம், ஒன்னு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒன்னு மண் சம்பந்தப்பட்ட விஷயம். மண் சம்பந்தப்பட்டது என்பது புறம், பெண் சம்பந்தப்பட்டது என்பது அகம். இதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்காக நம்ம ஜோதிடர் புரிஞ்சுக்கணும், இதை நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். அதுக்கு தான் ரெண்டு இதிகாசங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அகம் புறம் என்று பிரித்து காமித்தது எந்த பாரம்பரியமும் எனக்கு சொல்லி தரவில்லை. கேபி எனக்கு சொல்லி கொடுத்துச்சுங்க. முதல் நாள் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தான். முதல் நாள் இந்த 12 கட்டத்தை 1 3 5 7 9 11 அகமாகவும் 2 4 6 8 10 12 புறமாகவும் பிரிக்கப்பட்டது. இதுக்குள்ளதாண்டா ஒண்ணு வாழ்க்கை இருக்கு. அப்ப அகம் வலுத்தால் அவன் அக வாழ்க்கை படிக்கிறது, குழந்தை குட்டி பத்துக்கிறது, கல்யாணம் பண்ணுகிறது, மற்றோட இணைந்து வாழ்வது, சமூகத்தில் ஒன்றி போறது, இவ்வளவும் அகத்திற்குள் இருக்கிறது. புறத்தில் என்ன இருக்கு? பணம் சேர்க்கிறது, வண்டி வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. அப்ப ஒரு ஜாதகத்தில் இரண்டும் சம அளவில் இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் அகமும் சரியா இருக்கணும். அகம் 60% ஒரு ஜாதகத்துல, புறமும் 60%. சூப்பர் ஜாதகம் அது. என்றால் அகத்தையும் அவன் 60% அவன் வைக்கிறான், புறத்தையும் அவன் இல்லாமல் போகவில்லை, அனுபவிக்கிறான். அப்ப அகம் 20% ஆகி புறம் 80% இருந்தா என்ன நடக்கும்? அவனுக்கு திருமண வாழ்க்கை கிடையாது, படிக்க மாட்டான், கல்வி கிடையாது, யாரோடையும் ஒத்து போக மாட்டான், அராஜகம் பண்ணுவான், ரவுடியா இருப்பான், தேச துரோகியா இருப்பான். புறம் வலுத்த அந்த காசை வச்சுக்கிட்டு அவன் இல்லாத அநியாயம் எல்லாம் நடுவில் இந்த நாட்டில் என்னென்ன அநியாயங்கள், அட்டுழியங்கள், தவறான செய்கள் நடக்கிறோம் அத்தனையும் அவன் செய்வான். ஏன்னா புறம் வலுத்து காசு வச்சு பணம் பாதாளம் மட்டும் பாயும். அந்த காசை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை செய்வான். இன்னைக்கு நடக்கிற சமூக குற்றங்களுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு ஜோதிடர் உடனே சொல்லணும். இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு யார் காரணம்? பொருள் வலுத்தவன் செய்கிற வேலை. அவன் தான் காசை பதுக்குறான், அவன் தான் காசை வச்சு அடையாளம் வச்சு இன்னொருத்தனை காலி பண்றான், அவன் தான் ரவுடிசம் பண்றான், ரவுடிகளுக்கு சம்பளம் கொடுத்து நாய் மாதிரி அவனை வளர்த்து அடுத்தவனை கடிக்க விடுறான். இதெல்லாம் புறம். அப்ப அகம் வலுத்தவன் யாரையாவது தொந்தரவு கொடுக்குறானா? அகம் ரொம்ப நல்லா 90% வந்துட்டா அவன் போய் புத்தர் இயேசு மாதிரி உட்கார்ந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாத அறிவுரை சொல்லி ஞானத்தை கொடுப்பான். அப்ப அகம் புறம் என்று நம்மளுடைய வாழ்க்கையை பிரித்து பார்க்க வேண்டும் என்பது சொன்னது கேபி சிஸ்டங்க. அடிச்சு எங்க வேணாலும் சொல்லுவேன், எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவோம். இந்த அகம்புறம் தெரியாமல் ஜோதிடர்கள் இன்னைக்கு உழந்துகிட்டு இருக்கிறாங்க. அகம் எது புறம் என்று. நான் போன மீட்டிங்ல ஒரு ஜோதிடரை கேட்டேன். நான், ஐயா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது? அவர் சொன்னாரு, சனி தசையில ராகு புத்தி. ரைட்டுங்கய்யா, சிறப்பு. தசா புத்தி என்னன்னு சொல்லிட்டீங்க. இந்த சனி தசை நடக்கிறது, உங்களுக்கு சனி தசை நடக்கிறது. இந்த சனி தசை உங்களுக்கு அகசார்ந்த விஷயத்துக்கு சாதகமா நடக்கிறதா, புறம் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமா நடக்கிறதா சொல்லுங்க. யான்னு ஜோதிடருங்க, அவரு எல்லாருக்கும் ஜோதிடம் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கிட்ட கேட்டா
எனக்கு தசா புத்தி தாங்க தெரியும். அந்த சனி கிரகம் அகத்துக்கு செயல்படுதா புறத்துக்கு செயல்படுதான்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். சரிங்கய்யா, தசாநாதனுக்கு தெரியல. இப்ப புத்தி ராகு புத்தி நடக்குது. அந்த ராகு புத்தி அதே கேள்விதான். அகம் சார்ந்த விஷயத்தை செய்யறதுக்கு அந்த புத்தி நடக்குதா, புறம் சார்ந்த விஷயத்தை நடத்துவதற்கு அந்த புத்தியை நடந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதுவும் தெரியவில்லை. 30 வருஷம் ஜாதகம் பார்த்து எவ்வளவு பேருக்கு அவர் ஜாதகம் பார்த்திருப்பார். இன்னும் அவருக்கு தேடி வந்துகிட்டு தானே இருக்கிறாங்க, ஜாதகம் சொல்லிட்டு தானே இருக்க. அப்ப ஒரு அகம் புறம் என்று பிரித்து பார்க்க தெரியாத ஒரு ஜோதிடர் தன்னை நாடி வரும் ஒரு கஸ்டமர் எதுவும் தெரியும் அப்புறானே வர்றாங்க சார் நோட்டை எடுத்துக்கிட்டு, சாமி இதை பார்த்து எனக்கு ஒரு பலன் சொல்லுங்க, என் பையன் படிப்பானா, என் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு 2 கேள்வி தாங்க, வேற கேள்வியே கிடையாது. ஒன்று அகம் சார்ந்த கேள்வி, இன்னும் புறஞ்சார்ந்த கேள்வி. அப்போ நீ உனக்கு தெரியாம, உனக்கு அகமும் தெரியல புறமும் தெரியல உன் மண்ணாங்கட்டியும் தெரியல, அப்புறம் ஜோதிடம் ஜோதிடம் பார்க்கிறேன். இப்ப அவங்கிட்ட போய் நான் மக்கள் ஜோதிடம் பார்த்தா என்னத்தை சொல்லுவான்? அப்ப ஜோதிடர் முதல்ல ஒரு கேவலமான எண்ணத்தை உருவாக்குவது அந்த ஜோதிடர். ஜோதிடத்தின் துறையிலே எண்ணத்தை ஒரு கேவலப்படுத்த. அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வாருங்கள் வாருங்கள் தான் கேட்கிறாங்க. கேபியை படிங்க, கிளாரிட்டி சும்மா பிச்சை வச்சிடலாம். பிச்சை வச்சிருந்தாங்க ஒரு நிமிஷத்துல ஒரே நாள்ல இந்த அகம்புறம் என்ற விஷயத்தை சொல்லிடலாம். ஒரு தசை, என்ன தசை, ஒரு தசை நடக்குது, எல்லாருக்கும் ஒரு தசை புத்தி நடக்கும். அது அகம் சார்ந்த தசையா புறம் சார்ந்த தசையா? ஒரு புத்தி நடக்குது, அகத்துக்கு சாதகமா இருக்கா புறத்துக்கு சாதகமா இருக்கா? இது 2 தானே விஷயம், வேற எதுவுமே விஷயம் இல்லைங்க. கல்யாணம் கேட்கறான், என்ன நடக்கணும்? அகம் சார்ந்த விஷயங்கள் தசா புத்தி நடந்தா கல்யாணம் நடக்கணும், டேட்டை எழுதி கொடுங்க. வேலை கேட்கறான், எப்ப வேலை கிடைக்கணும் கேட்கறான், அங்க தசை இரட்டைப்படை பாவங்கள், புத்தியும் இரட்டைப்படை பாவங்கள், எழுதி கொடுங்க, அந்த டேட்ல உனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லுங்க, வேலை கிடைக்கும். இவ்வளவுதாங்க ஜோதிடம். இதை இந்த கிளாரிட்டி இல்லாம போட்டு இந்த கட்டத்தை தடவுன்னு தடவி இவன் அங்க நிக்கிறான், இவன் நிக்கிறான், இவன் இங்க என்ன பாக்குறான், அங்க ஒளிஞ்சுக்கிட்டு 3ஆம் பார்வை பார்க்கறான், 7ஆம் பார்வை சொல்லி பேசி அவங்களுக்கு புரியாததெல்லாம் சொல்லி அவனும் குழம்பி அவன் இவர்கிட்ட ஒழுங்கா இல்லை, இன்னும் 4 ஜோதிடம் பார்ப்போம் தெரு தெருவா இன்னைக்கு மக்கள் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னால யார் வேணாலும் வாங்க, நான் பேசுறது நான் ரெடிங்க, யார் வேணாலும் வாங்க, எந்த மூலையில இருந்தாலும் வாங்க பேசுவோம். இந்த கிளாரிட்டி இல்லை. நாம் 25 வருஷம் தட்டுமாறினாங்க, கேவலப்பட்டாங்க, அவமானப்பட்டேன், பலன் சொல்லி அசிங்கப்பட்டிருக்கேன். நான் பலன் சொல்லி அசிங்கப்பட்ட அவமானப்பட்டேன். தப்பு, சரியில்லை சார், நீங்க சொல்ற தப்புன்ட்டான். எனக்கு எனக்கு உங்க இப்ப ஒருத்தர் சொல்லுவார், இப்படி சொன்ன உடனே உனக்கு பார்க்க தெரியல. ஆமா, அது உண்மைதான், உண்மைதான். நீ பிரம்மாவுக்கு குழந்தைய பொறுத்த நீ சொல்றா, இவன் தப்பு தப்பா சொல்றான். அப்ப ஏன் பார்க்க முடியலன்னா அங்க ரூல் அதிகங்க. 300 ரூல் பாரம்பரியத்தில் ஒரு ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா 300 விதிகளை நீங்கள் பயிர்ந்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஜாம்பவானையும் 300 விதிகள் சொல்றானா எவனுக்கு தெரியாது. இதெல்லாம் தேவையில்லை சார், இது 4 தெரிஞ்சா போதும் சார், நான் ஆட்சி உச்சத்தை வச்சே பலன் சொல்லிட்டு போயிடுவேன். இன்னும் பட்டா இந்த 7 சனி வச்சு நான் பலன் சொல்லிட்டு போயிடுவேன், ராகு கேது பயிற்சி வச்சு பலன் சொல்லிட்டு, அது போதும் சார். நான் 200 ரூபா 100 ரூபா கொடுக்குறாங்க, அதை நான் வச்சு அதை சொல்லிட்டு போயிடுவேன். நீ எவ்வளவு காசு வாங்குறதுல முக்கியம் இல்லையா, அவனுக்கு சரியான பலனை சொல்லும் இல்லையா? நீ சரணியான பலனை சொல்லிவிட்டால் அவன் ஏங்க சோதிடரை மாத்துறான்? இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, ஊர் முழுக்க நோட்டை தூக்கிட்டு அலைந்து கொண்டு இருக்கிறார்களே. காரணம், யாரும் சரியான பலனை சொல்வதில்லை. அப்ப என்கிட்ட ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகம் பார்க்கிறாருன்னா இதுவரையில் யாரும் சொல்லாத கிளாரிட்டியா அவருக்கு வாழ்க்கையை பிரிச்சு அப்படியே படம் காமிச்சிட்டு வேணாம். படம் இங்க பாருங்க, படம் வச்சிருக்காங்க. படம்னா சும்மா இல்ல, படம் கையில் உள்ளது. இந்த படத்தை வச்சு அவங்க பலன் பண்ணி போயிடுவேன். இப்ப நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு டேட்டா பட்டு டைம் 10 பிள்ளையை சொல்லிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை எம்ஆர்ஐ ஸ்கேன்ல போட்டு எடுத்துருவேன். எனக்கு கட்டம் தேவையில்லை, ராசி தேவையில்லை, லக்னம் தேவையில்லை, என்ன நட்சத்திரமும் தேவையில்லை. படம் உங்க தலையெடுத்த படம் சொல்லும். இந்த 9 கிரகம், பொருளாதாரத்துக்கு 9 கிரகம் எப்படி இருக்கிறது, அந்த அகவாழ்க்கைக்கு 9 கிரகம் எப்படி இருக்கிறது, இந்த கிரகம் தானே தசாபுத்தி நடத்த போகுது. அப்ப இங்க பாருங்க, இந்த பச்சையில இருக்கிற இதெல்லாம் வந்து 70 ஆரம்பிச்சு 100% வரைக்கும் இருக்கு. இதில் ஒரு கிரகம் தசா நடத்தினால், புத்தி நடத்தினால்
அவனுக்கு பொருளாதார வீடு வாங்குவேன், வாகனம் வாங்குவேன், சொத்து வாங்குவேன், வேலை கிடைச்சிரும் உனக்கு. சொல்லுங்க, என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஒரு சின்ன குழந்தைக்கு 2 நாளைக்கு ஆப்பிளை பார்த்து இது ஆப்பிள், இது ஆப்பிள், இது ஆப்பிள், 3ஆவது நாள் ஆப்பிள் அது காப்பி சொல்ல இது ஆப்பிள். இங்க இருக்குங்க விஷயம். நீ எங்க ஒன்றும் மண்டை சுத்திக்க வேணாம், மண்டை உடச்சிக்க வேணாம் சார். படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார். குருமார்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்களுடைய என்னக்குள் ஒரு மாற்றம் இல்லை சார். இன்னும் என்னால் ஜாதகம் எடுத்தா பயம் வந்துருச்சு சார். இப்படி சொல்றது தானே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே படம் உங்களுக்கு கையில் தரும் ஒரு சாஃப்ட்வேர், சூப்பரான சாஃப்ட்வேர் இருக்குது. தேவராஜ் ஐயாவுடைய சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நீங்க படித்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சும்மா சூப்பரா பலன் சொல்லலாம். அதனால இன்னும் நான் அடுத்தது வேலை இருக்குது. அடுத்த மக்கள் பேச வேண்டி இருக்குது. அவங்களுக்கு வாய்ப்பு தருவருமாக உங்களுக்கு என்னுடைய நம்பரை சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர், இந்த ஜாதகம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேட்டா பர்த், டைமு, பர்த் பிளேஸ் எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு கேபி முறையில், உயர்கணித சார ஜோதிட முறையில் உங்களுக்கு ஜாதகம் போட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9787799297. இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு. இதுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி வைங்க. உங்களுக்கு உங்கள் செல்லில் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகம் போட்டு அனுப்புகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க.